الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال الله تعالى أيضا والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அந்த வல்ல ரஹ்மானி குறித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சத்திய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் பெருமானார் முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை யார் யாரெல்லாம் பின்பற்றினார்களோ இனிமேல் பின்பற்ற போகிறார்களோ அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுக்கு வந்திருக்கக்கூடிய அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அந்த அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக பலகீனமான அடியானாக எனக்கும் அவ்வாறு உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு வசியா செய்து கொள்கின்றேன். கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, குறுகிய நேரத்துக்குள்ளால சொல்லப்படக்கூடிய விடயங்களை கொஞ்சம் மஜ்மாக்கல்ல நெருக்கமாக இருந்து தேவையோட தேற்றத்தோட ஆசையோட கேட்கிறது. வாழ்க்கையில் 10 விடயங்கள் சொல்லப்பட்ட ஏதாவது ஒன்றை சரி என்ற வாழ்க்கையில் எடுத்து நடப்பேன் என்ற நியத்தோட கேட்போம். அதே போல ஜும்மாவுக்கு இன்னும் வந்து கொண்டிருக்கக்கூடிய கொஞ்சம் அவசரமான முறையில வாங்க. எல்லாத்துக்கும் டைம் கொடுக்குறீங்க. ஜும்மாவுக்கு வரக்கூடிய நேரத்துல மட்டும் ஒரு கூட்டம் வார தொலைப்போ போகல, இன்னொரு கூட்டம் அரவாசிட்டு வார. இன்ஷா அல்லாஹ் அவசரமான முறையில வந்து மஜ்மாக்கள்ல சேர்த்துக்கோங்க. அல்லாஹ் எங்கள் அனைவரோடு இறுதி முடிவு அல்லாஹ் அழகாக்கி வைப்பானா. கண்ணியமிக்க மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையும் படைத்து இந்த உலகத்துல கோடான கோடி படைப்புகளையும் படைத்து அதில் ஒரு சிறந்த படைப்பாக கண்ணியமான படைப்பா அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைக்கிறான். இந்த உலகத்துல மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா ஏராளமான நியாமத்துக்கள் அருட்கொடைகள் அல்லாஹ் தஆலா வாரி வழங்குகிறான். அந்த நியாமத்துக்களையும் அருட்கொடைகளையும் அல்லாஹ் தஆலா மனிதனை கொடுத்த விலை மதிக்க முடியாத ஒரு நியாமத்தான் மனிதனை கொடுக்கப்பட்ட கால நேரங்கள். எங்களுக்கு தரப்பட்ட கால நேரங்கள் இருக்கித்தானே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, மிகவும் பொறுமதியானது. ஒரு மணித்தியாலத்தை ஒரு மனிதன் அவன் கடந்து விட்டான், திரும்ப அந்த ஒரு மணித்தியாலத்தை 1 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அது வாங்க இயலாது, போனா போச்சு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நீண்ட காலம் உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டோம். இனி வாழ போறது 10 வருஷமா அல்லது 1 வருஷமா அல்லது 1 மணித்தியாலமா ஒரு செகண்ட் சொல்லி யாருக்கும் சொல்ல இயலாது. எனவே அதாவது கடந்த காலத்தை பத்தி யோசிச்சு வேலை இல்லை. அதுக்கு நாங்க தௌபா செய்வோம். இருக்கிற காலத்தை சரியான முறையில நாங்க பயன்படுத்தி கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, அந்த அடிப்படையில எங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நாங்க இருக்கக்கூடிய மாதம் சஃபருடைய மாதம். சஃபருடைய மாதத்துல நாங்க ஆரம்ப படி கால் வச்சிருக்கிறோம். முஹர்ரமுடைய மாதம், அதை பத்தி ஏராளமான ஹதீஸ்கள், அதனுடைய சிறப்புகள் இதெல்லாம் பயான புளிக்க கேட்டிருப்போம். பயான கேட்டு சலிச்சிருக்கும். அத சிறப்புகள், அத கண்ணியங்கள், முஹர்ரமுடைய மாசத்தில் நடந்த ஆச்சரியமான ஈமானுக்கு படிப்பினை உள்ள சம்பவங்கள் எல்லாம் கேட்டிருப்போம். இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, பொதுவாக மாதம் வரக்கூடிய நேரத்துல 12 மாதங்கள் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்காக வேண்டி அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த 12 மாதங்களையும் அல்லாஹ் தஆலா 4 மாதங்கள் அல்லாஹ் தஆலா மிகவும் சிறப்புக்குரிய ஒரு மாதமா அல்லாஹ் மாத்திக்கிறான். அதுல ஒரு மாதத்தான் முஹர்ரம், அதே போல ரஜப், துல்காதா, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். இந்த 4 மாசம். அப்ப இந்த 12 மாதத்துல இந்த 4 மாசத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கின்றான். இந்த 4 மாசத்துல சிறப்பாக்கி இருக்கின்றா. அப்ப ஏனைய மாசத்துக்கு சிறப்பு இல்லையான்னு கேட்டா அப்படி ஒரு கருத்தொன்றும் இல்லை.
இந்த 4 மாசத்துக்கு அல்லாஹ் என்ன சிறப்பு அல்லாஹ் வச்சிருக்கிறானோ அதே சிறப்பும் ஏனைய மாசத்துக்கும் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஆனா கொஞ்சம் இந்த 4 மாசத்தை ஏன் ஸ்பெஷலாக்கி அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னா கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, அல்லாஹ் தாலாட ஒரு முறை ஒன்று இருக்கு. உலகத்தை அல்லாஹ் தாலா இயக்கிறதுக்கு ஒரு சிஸ்டம் ஒன்று அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லாத்தையும் ஒரே மாதிரி அல்லாஹ் வச்சு இல்ல. மனிதர்களையும் எல்லாமே ஒரே மாதிரி இல்ல, மிருகங்கள்லையும் எல்லாம் ஒரே மாதிரி இல்ல. ஒவ்வொரு படைப்புகளையும் அல்லாஹ் தாலா ஒன்றை விட அல்லாஹ் தாலா இன்னொன்று அல்லாஹ் சிறப்பாக்கி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதே மாதிரி தான் 12 மாதத்துல இந்த 4 மாதத்தை மட்டும் அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சிருக்கிறான்னு சொன்னா, இந்த 4 மாதத்துல அல்லாஹ் தாலா ஆச்சரியமான நிகழ்வுகளை அல்லாஹ் தாலா ஏற்படுத்தி மனிதன் இந்த ஒவ்வொரு மாசத்துடைய பெருமதியை விளங்கி இப்ப சரி ஒரு சிறந்த மனிதனாக மாறணும், இந்த மாசத்துல சரி எங்களோட வாழ்க்கையை நாங்க மாற்றிக்கொள்ள வேணும் என்ற ஒரு உணர்வுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் தாலா இப்படியாப்பட்ட ஒரு மாசத்தை சிறப்பாக்கி அல்லாஹ் வச்சிருக்கிறான். ரமலானுடைய மாதம் அது சிறப்பான மாதம். ஏன் சிறப்பான மாதம்? கண்ணியமான சகோதர பெரியார்களே, 11 மாதத்தையும் வீணான காரியத்திலையும் விளையாட்டிலையும் அல்லாஹ்வுக்கு மாற்றமான செயல்களையும் கழிச்சு போட்டுட்டு இந்த ஒரு மாசத்துலயாவது அல்லாஹ் தாலா சொல்றான் வந்து இவ்வளோ காலத்தை வீணடிச்சிட்டாய், இந்த ஒரு மாசத்துல சரி நீ ஒரு நல்ல அமல்கள் செஞ்சு இந்த மாசத்துல நீ என்ன அமலை செய்யறியோ அந்த அமலை வந்து 11 மாசத்துல கண்டினியூ பண்ணு என்றதுக்காக வேண்டித்தான் ரமலானுடைய மாசத்தை அல்லாஹ் சிறப்பாக்கி வச்சுக்கிறான். அதனால கண்ணியமான சகோதரர்கள் பெரியார்களே, மாசத்துல நாள்ல இது சிறப்பான மாசம், இது கண்ணியமான மாசம், இது நல்ல நேரம், இது கெட்ட நேரம் சொல்லி இஸ்லாத்துல எங்கேயுமே இல்லை. மனிதன் தானே நல்லவனா மாத்திக்கொள்ளணும். அது எந்த காலத்துல, ரமலானுடைய மாசத்துல மட்டும் இல்ல, நோம்புடைய காலத்துல எப்படி அவன் ஒரு சுல்தானா இருக்கிறானோ, எப்படி ஒரு ஈமான்தாரியாக செயற்படுறானோ, அதே மாதிரி மற்ற மாசத்திலும் அவனை மாத்திக்கொள்றதுக்கு முயற்சியை செய்யணும். நோம்புடைய காலத்துல மட்டுமல்ல, அதே மாதிரி முஹர்ரமுடைய மாதம், துல்காதாவுடைய மாதம், துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம், இந்த மாசத்துடைய கண்ணியத்தை மனுஷன் விளங்கி, பொதுவா துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் வந்த மக்கள் என்ன செய்வாங்க, 10 நோம்புகளை பிடிப்பாங்க, உல்ஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவாங்க. இப்படி பல அமல்கள் இருக்கு. அல்லாஹ் அதுக்குன்னு சொல்லி அல்லாஹ் ஒதுக்கி வச்சிருக்கிறான். இது கண்ணியமான சகோதரர்களே, அந்த மாசத்துல மட்டும் இல்ல, அல்லாஹ் படிச்சுட்டாரான், நீ துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல நீ எப்படி உலகத்துல சிறப்பான அமல்களை செஞ்சியோ அதே மாதிரி மற்ற மாசத்திலும் என்ன செய்யும், உட வாழ்க்கையை மாற்றிக்கொள்றதுக்கு உண்டான முயற்சியை செய்து தான் அல்லாஹ் தஆலா மாசத்தை கண்ணியப்படுத்தி வச்சுக்கிறான். கண்ணியமான சகோதரர்கள், இதுதான் கால நேரத்துடைய ஒரு சுருக்கம். இப்ப நாங்க சஃபருடைய மாதத்துல நாங்க ஒருத்தர் கால வச்சிருக்கிறோம். இது சஃபருடைய மாதம் சொல்றதை விட புனிதமான சஃபருடைய மாதம். நாங்க முஹர்ரம் மாதத்துக்கு எப்படி புனிதம் சொல்லி சொன்னோமோ, ரமலானுடைய மாசத்துக்கு எப்படி புனிதமான மாசம் சொன்னோமோ, சஃபருடைய மாதத்தையும் நாம் ஒரு புனிதமான மாதமாகத்தான் கருதப்பட வேண்டும். இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆச்சரியம் உண்டு, வார சஃபருடைய மாதம் என்ன புதிய விஷயம் எல்லாம் விடுறாரு இவரு, இவ்வளவு காலத்து நான் கொத்துபால் அப்படி ஒன்று கேட்டில்லை. சஃபருடைய மாதம் புனிதமான மாதம், அது குர்ஆன்ல வந்திருக்கா, ஹதீஸ்ல வந்திருக்கா. ஏன் இதை சொன்னேன்னு சொன்னா, இந்த பழைய ஆட்கள் கொஞ்சம் இருக்கிறாங்க. பழைய ஆட்கள் இஸ்லாம் இல்லாத காலத்துல, தெரியாத காலத்துல, அறியாத காலத்துல, பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாரத்துக்கு முன்னால அந்த காலத்துல ஜாஹிலியா காலம், மடமை யுகம்னு சொல்லி சொல்லுவோம். அந்த மடமை யுகத்துல வாழ்ந்த மக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, பொதுவா இந்த 12 மாசத்தையும் 12 மாசத்துல 4 மாசத்தை கண்ணியப்படுத்துவாங்க. 4 மாசத்தை கண்ணியப்படுத்தி போட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா, சஃபருடைய மாதம் வந்தா இவர்கள்ட்ட ஒரு ஜாஹிலியத்தான ஒரு பண்பு, ஒரு மூட நம்பிக்கை ஒன்று இருந்துச்சு. என்ன தெரியுமா, சஃபருடைய மாதம் வந்தா என்ன செய்யப்படாதாம், நல்ல காரியங்கள் ஆரம்பிக்க கூடாது. சஃபருடைய மாதம் வந்தா திருமண வைபவங்கள் வைக்க கூடாது. சஃபருடைய மாதம் வந்து என்று சொன்னா பிரயாணங்கள் செய்யக்கூடாது. இப்படி அவங்களுக்கு சொல்லி இஸ்லாம் இல்லாத காலத்துல ஒரு ஒரு ஷரியத்தை உருவாக்கி கொண்டாங்க அவங்க. எப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு மேலால வந்தாங்களோ, வந்து விளங்கப்படுத்தினாங்க இந்த ஐயாமுல் ஜாஹிலியா காலத்துல இருக்கக்கூடிய இந்த மடமை யுகத்தை, அந்த மடமையுடைய எண்ணத்தை, அந்த மடமையுடைய குருநாற்றத்தை, அந்த மூட நம்பிக்கைய அது அப்படி இல்லாமலாக்கினாங்க. மக்களே, நீங்க எப்படி முஹர்ரமுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துறீங்களோ, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தை கண்ணியப்படுத்துறீங்களோ, இதே மாதிரி சஃபருடைய மாதம் சொல்றதும் அதுவும் ஒரு கண்ணியத்துக்குரிய ஒரு மாதம் தான். நீங்க ஏனைய காலங்கள்ல எப்படி நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே மாதிரி
சஃபருடைய மாதத்துல நீங்க நல்ல காரியத்தை நீங்க ஆரம்பிக்கணும் என்ற போதனையை செஞ்சது மட்டுமல்ல, நபியவங்க செஞ்சு சொல்லியும் இருக்கிறாங்க, செஞ்சு காட்டியும் இருக்கிறாங்க. சஃபருடைய மாதம் வந்துருச்சு, நிறைய பேர் என்ன செய்யறாங்க, இப்பயும் அந்த ஜாஹிலியத்துடைய சில பழக்கம், சில குறுநாற்றங்கள் எங்களோட சமுதாயத்துக்கு மத்தியில வீசிக்கொண்டிருக்கு. அது ஆச்சரியமான விஷயம் ஒன்று இல்ல. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே சில சஹாபாக்கள்கிட்ட இருந்து நின்று என்ன நடக்கும்னு சொன்னா, சில ஜாஹிலியத்துடைய பண்புகள் எடக்கெட வெளியாகி கொண்டிருக்கும். அந்த நேரத்தில் நபியம் உடனே எச்சரிப்பாங்க, உங்கள்கிட்ட இன்னும் இந்த ஜாஹிலியத்துடைய பழக்கம் போகலையா, இன்னும் உங்களுக்கு இந்த ஜாஹிலியத்துடைய இன்னும் இந்த ஜாஹிலியத்துல இருக்கிறீங்கன்னு சொல்லி ரசூலை உடனே விளங்கப்படுத்தி அவங்கள்ட்ட அது இல்லாமல் ஆக்குவாங்க. ஏண்டா அந்த காலத்துல பழகின பழக்கம் ஒரு 2% சில உடம்புல வெளியாகி கொண்டு, அது மனித இயல்பு. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, எங்கட வாழ்க்கையே ஜாஹிலியத்தா மாறக்கூடாது. வாழ்க்கையில தவறு நடக்கணும், மனிதன் தான் தவறு செய்யக்கூடியவன், ஆனால் வாழ்க்கையே தவறாக மாறக்கூடாது. ஜாஹிலியத் மனுஷன்ல இருக்கிறது இயல்பு. அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் சில விடயங்களை அவன் செய்வான். அவன் வாழ்க்கை ஜாஹிலியத்தாக மாறக்கூடாது, அவன் வாழ்க்கை மூட நம்பிக்கையா மாறக்கூடாது. அப்படி மாறினா என்ன தெரியுமா நடக்கும்? இந்த ஜாஹிலியத் மூட நம்பிக்கை இவனை குஃப்ர்ல கொண்டு போய் சேர்த்துரும். அல்லாஹ் பாதுகாக்கும். இவன் வார்த்தையால இவன் செயலால. தெரியுமா, இஸ்லாம் தெளிவான ஒரு மார்க்கம், ஒரு தெளிவான ஒரு தூய்மையான மார்க்கத்தில் இருக்கிறோம். இன்னைக்கு எந்த இடத்தை எடுத்தாலும் பயானும் தெளிவும் ஹதீஸ் மஜ்லிஸும் குர்ஆன் எல்லா இடத்திலையும் நல்ல விடயங்கள் போதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. ஹக்கான விடயங்கள் ஹக்கான உலமாக்களை வச்சு போதிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இந்த நேரத்திலையும் நாங்க அந்த பழைய காலத்துல மாதிரி அந்த மூட நம்பிக்கையோட வாழ்ந்துட்டு என்று சொன்னா ஆபத்து எங்களுக்கு தான். கண்ணியமான சகோதரர்களே, அதனால சொல்ல வந்த விடயம் என்னன்னு சொன்னா, நீங்க முஹர்ரமுடைய மாதத்தை நீங்க எப்படி கண்ணியப்படுத்தினீங்களோ இதே மாதிரி சஃபருடைய மாதத்திலையும் நீங்க நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கிறதுனால எந்த ஒன்றும் குறைஞ்சி போறது இல்ல. எந்த ஒன்றும் அல்லாஹ் தஆலா பரக்கத்தாக அல்லாஹ் தஆலா அதுல இருந்து பரக்கத்தெல்லாம் எடுத்து போடுறதும் இல்ல. இன்னைக்கு சஃபருடைய மாதத்தில் எடுத்த கல்யாணங்கள் தான் கண்ணியமான சகோதர பெரியார்களே, குடும்ப வாழ்க்கை பிரிஞ்சு கணவன் மனைவிக்கு மத்தியில சந்தோஷம் இல்ல. சில பேர் அப்படி ஒரு நம்பிக்கையில் இருக்கிறாங்க. நாங்கள் இந்த காதிக்கோட்டோட தச்சர் கவுன்சிலிங்குடைய லைன்ல இருக்கிறோம். இந்த காதிக்கோட்ல போயிட்டு கொஞ்சம் பார்த்தா தெரியும், போலிங் போட்டிருக்கிறாங்க டிவோர்ஸுக்கு. கல்யாணம் முடிச்சு 3 வருஷத்துல டிவோர்ஸ், கல்யாணம் முடிச்சு 10 வருஷத்துல டிவோர்ஸ். கிட்டத்துல மிடில் ஈஸ்ட்ல ஒரு டிவோர்ஸ் நடந்துச்சு, 3 நிமிஷத்துல டிவோர்ஸ், கல்யாணம் முடிச்சு. அது எப்படி? கணவன் மனைவி 2 பேருக்கும் மத்தியில் ஆபீஸ்ல வச்சு அந்த அரபு நாட்டுடைய சிஸ்டம் பெண் தரப்புல இருந்தும் சைன் வைக்கணும். இங்க அப்படி இல்ல, ஆம்புலேலோட சப்ஜெக்ட் முடிஞ்சு அவங்க 2 பேருக்கு மத்தியில கல்யாண ஒப்பந்தங்கள் நடந்து துவா எல்லாம் மோதி கணவன் மனைவியை சேர்த்து வச்சு சைனை பண்ணிட்டு ஆபீஸ் விட்டு வெளியே வராங்க. வரக்கூடிய நேரத்துல அந்த பெண் என்ன செஞ்சுட்டா, கால் தவறி கீழே விழுந்துட்டா. இவர் எடுத்த கைக்கே தெரியாம சொன்னாரா, கோவத்துல இந்த தெரிஞ்சுக்கொண்டு சொன்னாரான்னு சொல்லி தெரியாது, நீ ஒரு பைத்தியக்காரி மாதிரி லூசு மாதிரி நடக்கிறன்றார். அவ்வளவுதான் சொன்னாரு, எல்லாத்துக்கும் முன்னுக்கு சொல்லி விட்டாரு. இவ சூடாவி என்ன செஞ்சா, இவனோட வாழைய சொல்லி அடுத்த ரிட்டர்ன் திருப்பி போயிட்டு ஆபீஸ்ல போயிட்டு டிவோர்ஸுக்கு கையை சைனை வச்சுட்டு வந்துட்டான். 3 நிமிஷத்துல நடந்த டிவோர்ஸ். இது எப்ப நடந்தது தெரியுமா? துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல நடந்த திருமணம். இப்படி ஒவ்வொரு காலிக்கோட்ல நடக்கக்கூடிய கேஸ்கள் எடுத்து பார்த்தா எல்லா கல்யாணங்களும் பரக்கத்தா தான் நடந்திருக்கு. என்ன பரக்கத், என்ன பரக்கத்? கண்ணியமான சகோதர பெரியார்களே, முஃப்தியை கொண்டு வந்து பயான், அப்துல் ரஹ்மான் சுதேசியை கொண்டு வந்து துவா, ஹஜ்ரத்தை கொண்டு பாத்தியா ஓதி எல்லாம் செஞ்சு நடந்த கல்யாணங்கள். துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்தில் நடந்த கல்யாணங்கள், முஹர்ரமுடைய மாதத்தில் நடந்த கல்யாணங்கள் டிவோர்ஸ் வைத்து நிற்குது. அதே ஆப்போசிட் மறு சைடுக்கு பார்த்தா இந்த சஃபருடைய மாதத்தில் நடந்த கல்யாணங்கள் இருக்கிட்டானே, எந்த மாதத்தை பத்தி என்னோட உங்களோட உள்ளத்துல கெட்டனம் இருந்துச்சோ அதே மாதத்துல நடந்த எத்தனையோ திருமணங்கள் இன்றைக்கு பரக்கத்தாக வாழ்ந்து கொண்டு. இதுக்குரிய காரணம் என்ன? கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, சஃபருடைய மாதத்துல உங்களோட மவள்ட கல்யாணத்தை வச்சு பிரச்சனை நடக்கல. என்ன தெரியுமா பிரச்சனை? இன்னைக்கு அல்லாஹ் எதை வானாண்டு சொன்னானோ வானான்ற விஷயத்தை உங்களோட மவள்ட கல்யாணத்துல நீங்க புகுத்தினீங்க. அல்லாஹ் எதை வெறுத்தானோ எதை சாபம் செஞ்சானோ அதை கொண்டு வந்து மவள்ட கல்யாணத்துல புகுத்தின.
பள்ளியில ஒரு பாத்தியா ஓதிக்கொள்ற, ஒரு பரக்கத்துக்கு துவா செஞ்சு கொள்ற. இன்னைக்கு பள்ளியை விட்டு வெளியே போறதுல அந்த முஸ்லீம்கள கல்யாணம் நடக்குது. மனசாட்சியத்தோடு கேளுங்க பாப்போம். மேலான சகோதர பெரியார்கள் எல்லாரும் சொல்ல வர ஒரு 10% ஒரு 100க்கு ஒரு 25% இஸ்லாமிய முறைப்படி அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை பிரகாரம் கல்யாணங்களை செஞ்சு இன்றைக்கு பரக்கத்தாக வாழ்றாங்க. 75 விதமான கல்யாணங்கள் இன்றைக்கு பிம்பர்ல சொல்ற மாதிரியா நடக்குது. சஃபருடைய மாதத்தை பீடை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு தான் இது. அல்லாஹ் சொல்ற உமா அஸாபுக்கும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களோட வாழ்க்கையில முசீபத்தா, உங்களோட வாழ்க்கையில தருத்திரியமா, வாழ்க்கையில பரக்கத் இல்லையா, நீங்க உங்களோட கரத்தால தேடிக்கொண்ட வென, நீங்க செஞ்ச பாவங்கள் குர்ஆன் சொல்லுது. லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதீன் நாஸ். கடல்லையும் தரையிலையும் அல்லாஹ்வுடைய சோதனைகள், அல்லாஹ்வுடைய அழிவுகள் இறங்குறதுக்கு காரணம் உங்களோட கரத்தால தேடிக்கொண்டது. சஃபருடைய மாதத்துல தான் கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1வது திருமணம் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் கல்யாணம் நடந்துச்சு. பரக்கத்தா வாழ இல்லையா? அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா? சொர்க்கத்துடைய தலைவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்களோட கல்யாணமும் நடந்து எப்ப தெரியுமா? சஃபருடைய மாதத்துல. நான் ஆரம்பத்துல சொன்னேனே, அந்த ஜாஹிலியா காலத்துல இருக்கக்கூடிய அந்த மக்களோட அந்த எண்ணத்தை மூட நம்பிக்கை இல்லாமல் ஆக்குறதுக்காக வேண்டி நபி அவங்க செஞ்சு காட்டினாங்க. மக்களே, சஃபருடைய மாதத்தை நீங்க புகாரில வரக்கூடிய ரிவாயத், பறவை சகுனம் பார்க்கிறது, ஆந்த சகுனம், அதே போல் சஃபர் மாதம் ஒரு பீடைக்குரிய மாதம், தொற்று நோய் சொல்லிக்கூடிய இஸ்லாத்துல அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைடாங்க நபி அவங்க. தொற்று நோய் இஸ்லாத்துல இல்ல, பறவை சகுனம் அது இஸ்லாத்துல இல்ல, ஆந்த சகுனம், ஆந்த கத்தினா அதுக்கு ஒரு கதை ஒன்று சொல்லி கொண்டிருக்கீங்க, ஏதாவது ஒரு ஹிஸ்டரி சொல்லி கொண்டிருக்கீங்க. அதே மாதிரி சொன்னா வலா சஃபர, சஃபர் மாதத்திலையும் எந்த பீடையும் இல்லை, அது ஒரு பரக்கத்தான மாசம் சொல்லி நபியும் இந்த ஹதீஸ சொன்னது மட்டுமல்ல, தன்னுடைய முதல் திருமணத்தையும் சஃபருடைய மாதத்தில் தான் செஞ்சாங்க. தன்னுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவருடைய திருமணத்தையும் நடத்தி காட்டி உலகத்துக்கு விளங்கப்படுத்தினாங்க. சஃபருடைய மாதத்துல கல்யாணம் எடுக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லைன்ற ஒரு பாடத்தை படிச்சு தந்தாங்க. எவ்வளவு பரக்கத்தா வாழ்ந்தாங்க. இன்னைக்கு நான் சொன்னனே, முஹர்ரமுடைய மாதத்துல, துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துல எடுத்த கல்யாணங்களை டிவோர்ஸ்ல இருக்கு. சஃபருடைய மாதத்துல எடுத்த கல்யாணம் பரக்கத்தா வாழுது. ஏன் தெரியுமா கண்ணியமானவர்களே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 11 திருமணம் முடிச்சாங்க. தன்னுடைய மகள்மார்களுக்கும் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்க. எங்கேயும் வரலாறுல இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 150 சவன் கொடுத்த, 250 சவன் கொடுத்த, மஹர் இவ்வளவு தான் லட்சக்கணக்குக்கு போட்ட. மஹருடைய விஷயத்தை விடுங்களே, இந்த இஸ்லாத்துல இல்லாத எத்தனையோ சாப்பாடுகள் இருக்கு. மரத்தோண்டி சாப்பாடுன்றான், அடையாள சாப்பாடுன்றான், பிரைடல் சவன்றான், பேபி சவன்றான், உள்ள பேரெல்லாம் கொண்டு வந்து கல்யாணத்துல பூத்தி. நான் இந்த தந்தைமார்கள்ட்ட கேட்கிறேன், கண்ணியமான சோதனை, எத்தனை பேர் தாண்டம் அவளுடைய கல்யாணத்தை கடன் இல்லாம முடிச்சீங்க? நிறைய வாப்பமார்களை கண்டு பேசக்கூடிய நேரத்துல, இந்த காலிக்கோட்ல நாங்க பேசிக்கூடிய நேரத்துல கவலைப்படுறாங்க. 25 லட்சம் 30 லட்சம். ஒருத்தர் சொல்றாரு, என்ன அவளுடைய கல்யாணத்துக்கு 1.5 கோடி செலவழிச்சன். பார்த்தா மாப்பிளக்காரன் ஐஸ், மாப்பிளக்காரன் தூள், இங்க என்ன பிரச்சனை, இதுக்கு டிவோர்ஸ்ல போயிட்டு நிக்குதுன்றான். இது காரணம் என்ன கண்ணியமானவர்களே? எப்ப கல்யாணத்துல அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை அந்த இடத்துல வர வீண் விரயம் சொல்லக்கூடிய ஒன்று வருமோ, அது முஹர்ரமுடைய மாதத்துல முஃப்தியை கொண்டு வந்து பயான் செஞ்சு அப்துல் ரஹ்மான் சுதேசியை கொண்டு வந்து துஆ ஓதினாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த குடும்பத்தை அல்லாஹ் பிரிச்சு விட்டுருவான். அந்த குடும்பத்துல அவர் சந்தோஷத்தை அல்லாஹ் வெளிப்படுத்த மாட்டான். நபியுடைய கல்யாணத்துல, சஃபருடைய மாதத்துல கல்யாணம் ஏன் அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்சான்? அந்த கல்யாணத்துல வீண் விரயம் இல்ல. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க, கண்ணியமான சகோதரர்களே, ஃபாத்திமா நாயகிய கல்யாணம் முடிக்க போக்கல, கண்ணியமான சகோதரர்களே பெரியார்களே, ஒரு 5 சவன் சரி கொடுத்திருக்க மாட்டாங்க. அந்த வரலாறு படிச்சு பார்த்தேன். என்னோட பாஷையில சொல்றேன்டா, ஒரு 5 சவன். சில சஹாபாக்களுக்கு அலி ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கல்யாணம் முடிச்சதான்னு கூட தெரியாது. சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட பரக்கத்! அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டானா? எப்படியாப்பட்ட பரக்கத் அல்லாஹ் செஞ்சான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சோதரப்பது ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் வாழ்நாள்ல சாப்பிட்ட காலம் கொஞ்சம், வாழ்க்கையில கஷ்டப்பட்டிருக்கிறாங்க தீனுக்காக வேண்டி.
ஆனா ஒரு நாளும் கண்ணியமான சகோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள பிரிஞ்சு அலி ரலியல்லாஹு தஆலா 10 நாள் வெளியே நின்றதும், ஃபாத்திமா நாயகி அலி ரலியல்லாஹு தஆலா இப்படி கணவன் மனைவி பிரிஞ்சு இவன் உம்மா வீட்டுல போயிட்டு இருக்கிறதும் இவரோட உம்மா வீட்டுல போயிட்டு இருக்கிறது இல்லை நடக்கிற சமுதாயத்துல அப்படி ஒன்றும் இல்ல. சந்தோஷமா வாழ்ந்தாங்க. எப்படி சந்தோஷம்? இன்னைக்கு நாங்க பிள்ளைகளை மதரசாக்கு அனுப்பித்தான் ஒரு பிள்ளை ஆலிமாக்குறோம், ஹாஃபிலாக்குறோம். மாஷா நல்ல விஷயம். அல்ல எல்லாத பிள்ளையும் அல்லாஹ் தஆலா சாலிஹானவர்களா மாத்தலாம். ஃபாத்திமா நாயகி எந்த மதரசாக்கும் பிள்ளை அனுப்பல். அந்த குடிச வீட்டுல தான் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா சொர்க்கத்துடைய வாலிபர்களுக்கு தலைவரை அந்த வீட்டுல இருந்து தான் உருவாக்கினாங்க. சஃபர் மாதத்தில் நடந்த கல்யாணம் இது. அல்லாஹ் பரக்கத்தாக்கி வச்ச. இதுதான் பரக்கத், இதுதான் பரக்கத். அது மட்டும் இல்ல, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள பார்த்து சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உலகத்திலே எவருக்கும் கொடுக்கப்படாத சில பாக்கியங்கள் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். இது கல்யாணத்துக்கு பின்னால் நபி அவங்க சொன்னது. என்ன சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? ஈருலக தலைவர் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களோட மாமாவா இருக்கிறது. உலகத்துல இந்த பாக்கியத்தை அல்லாஹ் வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அது வேற விஷயம். ஆனா நபி அவங்க பொதுவா சொன்னாங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி, எவருக்கும் கொடுக்கப்படாத பாக்கியம் இது. மேலும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, எந்த சொர்க்கத்துடைய தலைவின்னு சொல்லி எந்த ஃபாத்திமா நாயகிய நபி அவங்க வர்ணிச்சாங்களோ அதே ஃபாத்திமா அவங்களுக்கு மனைவியாக வந்திருக்கிறது. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தாங்க. மூணாவது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹசன் சையீதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா சொர்க்கத்துடைய வாலிபர்களுடைய தலைவர் ஹசன் ஹுசைன் உங்களுக்கு பிள்ளையா கிடைச்சிருக்கிறது. உலகத்துல யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் தான். இன்னும் கொஞ்சம் இதை வர்ணிச்சு சொல்றேன் கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே. உலகத்துல வாழ்ற நேரத்துல அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா நாயகியும் மாஷா அல்லாஹ் சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கினது பெரிய ஒரு பரக்கத், அல்லாஹ் கொடுத்த பரக்கத். ஆனா வருமானத்துல சில முன்ன பின்னே இருந்திருக்கு. அது தீனுக்காகவே செஞ்சது. அவன் ஆடம்பரத்தை விரும்பல. அவனோட வஃபாத்துக்கு பின்னால ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா 2 பேருக்கும் அல்லாஹ் எப்படி பரக்கத் செஞ்சான் தெரியுமா? ஒரு நாளைக்கு 5000 ஆடுகளை சதக்கா கொடுக்கக்கூடியவர்களா அல்லாஹ் மாத்தினான். இது சஃபருடைய மாதத்தில் நடந்த கல்யாணம். கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க இவங்களோட கல்யாணம் நடந்து எப்ப நடந்துச்சு? சஃபருடைய மாதத்துல. அல்லாஹ் எப்படி பரக்கத்தாக்கி வச்சான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய சலாம் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் கதீஜா நாயகிக்கு வருது. இதை விட ஒரு கண்ணியம் உலகத்துல இருக்குமா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லி அனுப்புறாங்க, என்னுடைய சலாத்தை கதீஜாக்கு எத்தி வைங்க. அது மட்டும் இல்ல, அவங்களுக்கு பஷாரத் நன்மாராய் சொல்லிட்டு வாங்க, உங்களுக்காக வேண்டி சொர்க்கத்துல ஒரு மாளிகை கட்டப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ், பரக்கத்தாக வாழ்ந்தாங்க. இதுதான் அல்லாஹ் கொடுக்கிற பரக்கத் கண்ணியமானவர்களே. சஃபருடைய மாதத்தில் நடந்த கல்யாணங்கள் இன்றைக்கு ஏன் எங்களுக்கு சந்தோஷம் இல்ல? ஏன் எங்களுக்கு நிம்மதி இல்ல? கால நேரத்தை வச்சா எங்கட மவள்ட கல்யாணம் சஃபருடைய மாதத்தில் நடந்ததுனால எங்கட மவள்ட கல்யாணம் பிரிஞ்சிச்சா? எவ்வளவு பிரபலியமான முக்திமார்களை கொண்டு வந்து என் மவளுக்கு பயானம் செஞ்சல். அப்படி பயான் செய்ய வச்சும் என் மவள்ட கல்யாணம் பிரிஞ்சிருக்கு. என் குடும்பத்துல சந்தோஷம் இல்ல. முதலாவது காரணம் நான் ஆரம்பத்தில் சொல்ற மாதிரி வீண் விரயம். இந்த வீண் விரயத்தை வரக்கூடிய காலத்திலாவது உங்களோட மவள்ட கல்யாணத்தையோ மவன்ட கல்யாணத்தை எடுத்தா இது இன்ஷால்ல இதை எடுத்து போட்டுருங்க. யார்த வாழ்க்கையில வீண் விரயம் இருக்குமோ அல்லாஹ் குடும்பத்துல அல்லாஹ் வறுமையுடைய வாசலை திறந்து கொடுத்துருவாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். கடன் எடுத்து யாரு கல்யாணம் செஞ்சு வைப்பாங்களோ நல்ல நினைவு வச்சுக்கோங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த காலத்துல கடன் இல்லாம ஒரு கல்யாணத்தை சிம்பிளா முடிக்கணும். ரசூலுல்லாஹ்வோட வழிகாட்டல முடிக்கிறேன்டா நான் இந்த மிம்பர்ல இது சொல்றேன். 5 கடன் இல்லாம முடிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாள்ல கொடுத்தது வலிமா மட்டும்தான், வேறொரு சாப்பாடும் இல்ல. அதுவும் வலிமா. எப்படியாப்பட்ட வலிமா? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட சில வலிமா நிகழ்வுகளுக்கு சஹாபாக்களுக்கு இன்வைட் பண்ணல. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பணக்கார சஹாபி. இவருக்கு பெரிய கிராண்ட் ஹோட்டல்ல பெரிய அளவுல எடுக்க இருந்துச்சு. அவங்க கல்யாணம் முடிச்ச விஷயம் ரசூலுக்கு கூட தெரியாது. நபி அவங்க வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நான் கல்யாணம் முடிச்சிட்டேன்ட்டாங்க. நபி அவங்க, நான் நபியா இருக்க போகல, எனக்கு சொல்லலே. சில பேர் இருக்கிறதா தானே, ஹஜ்ஜ முடிச்சிட்டு ஹாஜி வந்திருக்கிறாரு, கல்யாண கார்டு கொடுத்து அவர் கல்யாணத்துக்கு போகலையா,
காரணம் கேட்டு சொன்னாரா, கார்டுல வந்து நான் என் பேர் அப்துல்லா, நான் இப்ப அச்ச முடிச்சு ஹாஜின்னு போடல, இவர் கல்யாணத்துக்கு போகலையா, அப்படி கேஸ் சொல்லும் இருக்கிற. சில பேர் தந்த வசதிக்கு ஏற்ற மாதிரி குடும்பத்துக்குள்ளால சிம்பிளா முடிப்பாங்க, சொல்லிருக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் இன்வைட் பண்ணி பான்னு சொல்லி ஆடம்பரமா செய்ய சொல்லி இல்ல. ரசூலுல்லாஹ் சஃபியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கும் நபியோட வலிமை எப்படி நடந்துச்சு? சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க வந்து, உங்களோட வீட்டுல என்னென்ன சாப்பாடுகள் இருக்கோ எல்லா சாப்பாடையும் கொண்டு வாங்க, எல்லாரும் தின்னு, இது இந்த வலிமாவுடைய சாப்பாடு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு செலவழிக்கிறதை கையில தள்ளில, வலிமாவுடைய சாப்பாடு. இப்படி ஒரு வலிமா இப்ப நடந்திருக்குமா? எப்படி சரி பெருமை அடிக்கிறதுக்காக அவன்கிட்ட லோன் எடுத்து இவன்கிட்ட லோன் எடுத்து வசூல் பண்ணி கல்யாணத்தை பெருமைக்காகவே எடுக்கக்கூடிய வாப்பமார்கள் தான் அதிகம். அதில் அரசியல்வாதிகள், பணக்காரர்கள் அல்லாஹ் பாதுகாக்கணும், கோடி கணக்கு வீணாக்குறாங்க. அதே யோசிக்கணும் கண்ணியமான சகோதரர்கள். வீண் விரயம் செஞ்சு எடுக்கக்கூடிய கல்யாணத்துல கொஞ்சம் யோசிக்கணும். எந்த குடும்பத்துக்குள்ளால, எந்த ஊர்ல, எந்த ஏரியால, எந்த மால்லால எத்தனையோ குமரி பெண்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கு வழி இல்லாம உள்ளத்தால ஏங்கி கொண்டிருக்கிறாங்க. அப்ப 2.5 கோடி கொடுத்த ஒரு வாப்பா ஒரு மவள்ட கல்யாணத்தை முடிக்கிறேன் அவர் நியத்து வைக்கணும். எப்படி தெரியுமா? கையில 2.5 கோடி இருக்கு, ஏத மவள்ட கல்யாணம் நடக்கிறதோட ஒரு 10 ஏழை குமரியுடைய பெண்ணுடைய கண்ணீரை நான் தொடப்பேன்னு சொல்லி அந்த கல்யாணத்தை செஞ்சு வச்சா இவட மவள் பரக்கத்தாக வாழும். அல்லாஹ் மீது சத்தியமா பரக்கத்தாக வாழும். இன்னைக்கு அந்த எண்ணங்களே இல்லை கண்ணியமானவர்களே. அதனால சொல்ல வந்த விடயம் என்னன்னா, சஃபருடைய மாதத்துல கல்யாணம் நடந்ததெல்லாம் கூட மவள்ட கல்யாணம் பிரிய இல்ல, வீண் விரயத்தை எடுத்து போடுங்க. 2வது விஷயம், கல்யாணத்துல நடக்கக்கூடிய சில தேவையில்லாத அனாச்சாரங்கள். அதில் ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்றேன். இந்த சம்பவத்துக்குள்ள 3 விஷயங்கள் அடக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு வாலிபர்களும் கட்டாயம் படிங்க. சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய கல்யாணம். சுப்ஹானல்லாஹ். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய சம்பவத்தை ஆரம்பத்துல இருந்து சொல்றேன்னு சொன்னா நேரம் பத்தாது. அவ்வளோ அந்த சம்பவத்தை படிச்சு முடிய போக்கலே கண்ணாலேருந்து கண்ணீர் கொட்டும். அவ்வளோ துக்கமான சம்பவம். எப்படி எல்லாம் வாழ்ந்தவர், அவங்களோட வாப்பா உம்மா சுப்ஹானல்லாஹ் கோடீஸ்வர பரம்பரையில வாழ்ந்தவர். எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரோ சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா ஒரு அடிமை மாதிரி ஈரான் நாட்டை விட்டு என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வந்து ஆரம்ப காலத்துல இஸ்லாத்தை தழுவக்கூடிய நேரத்துல 17 வயசு சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா ஒரு வாலிபரா இருந்தார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, எப்படியாப்பட்ட திருமணம் சொன்னா, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு திருமணம் நடக்குது. திருமணம் நடந்து என்ன நடக்குது என்று சொன்னா, கண்ணியமான சகோதரர்களே, இந்த காலத்துல ஒரு மாப்பிள்ளை தோழர் இருக்கிற மாதிரி அந்த காலத்துல சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்கள புது மாப்பிள்ளைய கை கீட்டால பிடிச்சி மணமகள வீட்டுக்கு கூட்டி கொண்டு போறோம். ஏன்னா சொந்த வீடு வைக்கிறதுக்கும் சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவங்களோட கையில என்ன செய்யல, கல் இல்ல. அவ்வளோ கஷ்டம். அவ்வளோ கஷ்டத்துலதான் இருக்கிறத வச்சு கல்யாணம் முடிச்சாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹ்வை அதிகமா நேசிச்சவங்க, அதிகமா நபி அவங்கள பின்பற்றினவங்க. சுப்ஹானல்லாஹ். என்ன நடக்குதுன்னு சொன்னா, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூட்டி கொண்டு போறாங்க வீட்டு வாசலோட போய் நின்றுட்டு தன்னுடைய நண்பர்களை பார்த்து சொல்றாங்க வந்து, என்னுடைய நண்பர்களே, நான் சொல்றேன்னு கோவிச்சு கொள்ளவான, அல்லாஹ் அவங்களுக்கு ரஹ்மத் செய்வான். இதுக்காக என்னுடைய மனைவியுடைய பிளேஸ், உங்களுக்கு என் மனைவி மஹரம் இல்லை, அதனால நான் பேசிக் கொள்றேன், நீங்க என்ன செய்ய உங்களோட வீடு வாசலுக்கு போவான்னு சொல்லி கூட்டாளி மக்கள் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ஒரு கல்யாணம் மட்டும் இப்ப காட்டேடுமா? நான் பிராக்டிக்கல் அடிக்கிற விஷயத்தை சொல்றேன். கல்யாணம் முடிச்சதன் பின்னால கூட்டாளி மக்களை கொண்டு வந்து ஜால்ரா அடிக்கிற பொட்டிய மக்கள், பாப்பா உம்மாமார்கள் பாட்டு போட்டுக்கொண்டு இவன் கூட்டாளி மக்களை கூட்டி கொண்டு போயிட்டு பொண்டாட்டிக்காரி கோப்பி கொண்டாந்து குடிக்கிறான். அந்த டைம்ல பொண்டாட்டிய பார்த்து நம்பர் எடுத்து கள்ள தொடர்புகள் எடுத்து எத்தனையோ டிவோர்ஸ் எங்கட கையில இருக்கு. சும்மா பேசல, எப்ப அல்லாத கட்டளைக்கு மாற்றம் நடக்குமோ அந்த குடும்பத்துல சந்தோஷத்தை எடுப்பான். சல்மான் பாரிசி சொன்னாங்க, கூட்டாளிமார்களே சொல்றேன் கோவிச்சு கொள்ளவானம், இதுக்காக உங்களுக்கு மஹரம் இல்ல, அதனால வீட்டுக்கு போங்கட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சோதர். 2வது விஷயம், சல்மான் பாரிசி ரலியல்லாஹு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனேன்னு சொன்னா வீடு கொஞ்சம் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, டெக்கரேஷன் பண்ணப்பட்டிருக்கு. கல்யாணோட இருக்கிறதுக்கு நார்மலா டெக்கரேஷன் பண்றது பிரச்சனை ஒன்று இல்ல. ஆனா இன்னைக்கு அதுக்கே ஒரு லட்சக்கணக்கு செலவழிக்கிறாங்களே ஆட்கள். இதை இல்லாமலாக்கத்தான் இந்த ஹதீஸை சொல்றேன். சல்மான் பாரிசி சொன்னாங்க வந்து, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பு இல்ல. ரசூலோட 11 கல்யாணம் நடந்துச்சு, 11 கல்யாணத்தை நபி அவங்கள்ட்ட ஊடுவல் இப்படி அலங்கரிக்கப்பட்டு இல்ல. அல்லாஹ்வுக்காக இந்த அலங்காரங்களை இல்லாமலாக்கி போடுங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அலங்காரத்தை இல்லாமலாக்கியாச்சு. இது 2வது விஷயம். 3வது ஒரு முக்கியமான விடயம் தான், நல்ல விஷயத்தை கேட்டுக்கொள்ளணும். கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, சில விஷயங்கள் மிம்பர்ல சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா சொல்ல வேண்டிய ஒரு கட்டம் வாழ்க்கையில படிப்பினைக்காக வேண்டி.
ஏதான சோதர்களை சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தன்னுடைய மனைவியோட இல்லற வாழ்க்கையை முடிச்சிட்டாங்க. இல்லற வாழ்க்கையை முடிச்சதன் பின்னால சந்தோஷமான முறையில புது மாப்புல அடுத்த நாள் என்ன செய்யறாருன்னு சொன்னா கூட்டாளிமாக்களை சந்திக்கிறதுக்காக வேண்டி வாராரு. அந்த காலத்து கூட்டாளிமார்களும் இப்ப உள்ள கூட்டாளிமாக்கள் மாதிரி கேட்கிறாங்க, எல்லாம் ஹைரா முடிஞ்சிச்சா, எல்லாம் சப்ஜெக்ட் எல்லாம் ஓகேயா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க. சல்மான் ஃபாரிஸ் ரலியல்லாஹு சூடாயிட்டாங்க. இது ஹயாத்து சஹாபால வந்து சூடா என்ன தெரியுமா சொன்னாங்க, யாரு தன்னுடைய மனைவியுடைய இல்லற வாழ்க்கையுடைய விஷயத்தை நண்பர்களுக்கு மத்தியில் அம்பலப்படுத்துவாங்களோ அவன் ரோட்ல போகக்கூடிய கழுதே போல என்று எங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கு சர்வசாதாரணம். ஒரு காலத்துல மவள்ட கல்யாணத்துடைய ஆல்பமுடைய போட்டோ ஆல்பத்துல பார்த்த இன்னைக்கு எங்க சோசியல் மீடியால சீரழிஞ்சு கொண்டிருக்கு. யாரு காரணம்? கண்ணியமானவர்கள். எவ்வளவு அனாச்சாரங்கள் நடந்து கொண்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். வேறு நபி அவங்க சொன்னாங்க, யாரு கியாமத்துடைய நாளையில மனிதர்கள் மிகவும் கெட்டவன் யாரு தெரியுமா? தன்னுடைய மனைவியுடைய இல்லற வாழ்க்கையுடைய விஷயத்தை அடுத்த மக்களுக்கு அம்பலப்படுத்துறவன்டாங்க. அப்ப இப்ப உள்ள கல்யாணத்துல இந்த 3 விஷயத்துல எல்லாம் ஃபெயிலா தான் இருக்கிறாங்க. 175% கல்யாணத்துல இது மோசமா தான் இருக்கு. இது எல்லாத்தையும், இந்த குப்பைகளையும், இந்த ஜாஹிலியத்தையும், இந்த மூட நம்பிக்கைகளையும் வெற்றி போட்டுட்டு சஃபருடைய மாதத்துல தான் எங்களோட மவள்ட கல்யாணம் நடந்ததுனால பிரிஞ்சு என்று சொல்லவானம். அல்லாஹ் சொல்றான், லஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ் வமா அஸாபக்கும் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களோட வாழ்க்கையில முசீபத்தா, உங்களோட வாழ்க்கையில தரித்திரியமா, பரக்கத் இல்லையா? மாதத்தை வச்சு, நேரத்தை வச்சு இதை போட்டு எதை போடவானம், நீங்க செஞ்ச பாவம் தான் உங்களோட வாழ்க்கையில முசீபத் ஏற்பட்டிருக்கு. அதனால கண்ணியமான சோதர்களை சொல்ல வந்த விடயம் என்னன்னா, கால நேரத்தை வச்சு, அதாவது மாசத்தை வச்சு, வருஷத்தை வச்சு, இதை வச்சு வாழ்க்கையில முசீபத்கள் பரக்கத்கள் இறங்குறது இல்லை. என்னோட செயலை வச்சு தான் எல்லாம் இறக்குறாங்க. இதுதான் பயானுடைய சுருக்கம். கடைசியா ஒரு விஷயத்த சொல்லி குதுபா முடிச்சு கொள்றேன். நல்ல காலம் பாக்குறேன்னு சொன்னா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். வந்து கண்ணியமான சோதர்களே, ஃபஜ்ர் தொழுந்த எல்லாருக்கும் நல்ல நாள் தான். யாரு சொபோ தொழுறாங்களோ அவங்க எல்லாருக்கும் நல்ல நாள் தான். சொபோ தொழுவாம மவள்ட கல்யாணத்தை நீங்க முக்தியை கொண்டு வந்து, அப்துல் ரஹ்மான் சுதேசியை கொண்டு வந்து, யாரை கொண்டு வந்து துவா செஞ்சாலும் சங்கத்தால் எழுதி வச்சுக்கோங்க, அந்த துவா தலைக்கு மேல போவாது. ஃபஜ்ர் அவ்வளோ முக்கியம். கல்யாணம் முடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். கல்யாணம் முடிச்சு 20 வருஷம் 30 வருஷம் ஒரு நாள் சரி ஏதோ மனைவிய தஹஜ்ஜுடைய நேரத்துல எழுப்பாட்டி அவக்கு முசல்லாவை போட்டு கொடுத்து, நானும் முசல்லா எடுத்து 2 ரக்காத் தஹஜ்ஜத் தொழுது அவளை சித்த வச்சு நான் துவா செஞ்சு அவ ஆமீன் சொல்ல, அவ துவா செய்ய நான் ஆமீன் சொல்ல, இப்படி ஒரு நிகழ்வு ஒன்று என்னோட வாழ்க்கையில கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமா நாங்க நடந்திருக்கா சொல்லி. ஒரு நாள் இந்த அமலை செஞ்சா இன்ஷா அல்லாஹ் மிம்பர்ல செல்றேன் 7 பரம்பரைக்கு அல்லாஹ் அந்த பரக்கத் அல்லாஹ் கொடுப்பான். இன்னைக்கு பரக்கத் இல்லாமல் போறதுக்கு அடிப்படை காரணம் நோனாட்டையும் சொபோ இல்ல, நானாகிட்டேன் சொபோ இல்ல, எல்லாம் தொய்யா. அதுக்கு பின்னால எல்லாத்துக்கும் காலத்துக்கு ஏசுற, சஃபர் மாசத்துக்கு ஏசுற, இல்ல மேலான ஃபஜ்ர தொழுங்க. கல்யாணம் முடிச்ச 1வது நாளே கணவன் மனைவிக்கு ஃபஜ்ர் இல்லையே, தூங்குறது 1 மணிக்கு, 1 மணி மட்டும் நடக்கிற கூத்து கல்யாணத்துல மாப்பிள்ளை கொண்டாடிய தூங்க விடுறது இல்லை. எவ்வளவு பெரிய அநியாயம் இது! மாப்பிள்ளைய தூக்குறதும், தூக்குள்ள தூக்கி போடுறதும், கணத்தலை கொண்டு போய் போடுறதும், இதெல்லாம் யாட்ட கலாச்சாரம் இதெல்லாம் எங்கேயாவது கிதாபுல வந்திருக்கா? அதனால இப்படியாப்பட்ட மஜ்மாக்களுக்கு தயவு செய்து உலமாக்களை கொண்டு வந்து கேவலப்படுத்தவான. அவளோட கல்யாணம் 1.5 கோடி செலவழிச்சிருக்கிறான். அவளோட கல்யாணத்துக்கு நிக்கா பயான் செஞ்ச அசுரத்துக்கு, துவா ஓதின அசுரத்துக்கு, அவளை சேர்த்து வச்சு பரக்கத்துக்கு துவா செஞ்ச அசுரத்துக்கு 2500 ஐம்பது லட்சம் கொடுத்தீங்க. இவ்வளவு கேடு கேட்ட சரி, இது அவ்வளவு மக்களை கடியப்படுத்துற 1.5 கோடி கொடுத்தாய். அடே ஒரு ஆளின் உன் அவளோட கல்யாணத்தை பரக்கத்துக்கு துவா செஞ்சு வச்சிருக்கிறான். 2500 ரூபாய் கொடுத்து அவரை கேவலப்படுத்தி அனுப்பின சரித்திரங்களும் எங்கள் சமுதாயத்தில் இருக்கு. இந்த கல்யாணத்துல பரக்கத்து இல்லை. பிசினஸ் பேச வரல, எல்லாத்துக்கும் ஒரு முறை ஒன்று. ஷரியத் தெளிவான மார்க்கத்துல நாங்க இருக்கிறோம். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் சொல்றான், காலத்தின் மீது சத்தியமாக காலம் கெட்டு போவல்ல. அல்லாஹ் ஹதீஸில் யசுபு தஹர் வான தஹர் உகல்லிபுல் லைல வன் நஹார். நிறைய பேர் காலத்துக்கு ஏசுறாங்க, காலத்துக்கு திட்டுறாங்க. அல்லாஹ் சொல்றான், காலத்துக்கு திட்டாதே, நான் தான் காலம். உகல்லிபுல் லைல வன் நஹார், இரவு பகல மாறி மாறி கொண்டு வருவது நான். அதனால காலத்துக்கு ஏசாத. இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர். அல்லாஹ் சொல்றான்,
மனிதர்கள் பாவம் செஞ்சு 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 அவர்களே நஷ்டவாதிகள் ஆகிவிட்டார்கள். இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிஹாத்தி வதவாஸௌ பில் ஹக்கி வதவாஸௌ பிஸ்ஸப்ர். ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செஞ்சு நல்ல விஷயங்கள் அடுத்த மக்களுக்கு சொல்லி அதுல வர கஷ்டத்துல பொறுமையாக்கிறாங்களே இந்த 4 கூட்டத்தார்களை தவிர மற்ற எல்லாரும் கால நேரத்தை மண்ணாக்கி வீடாக்கி நஷ்டவாதி ஆகிவிட்டார்கள் என்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல முழு சுருக்கத்தையும் அல்லாஹ் சொல்லிட்டான். அந்த அடிப்படையில் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான சஃபருடைய மாதத்துல எங்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா. யா அல்லாஹ் எங்களுடைய அனைவர்களுடைய குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். பூரா உலகத்தில் வாழக்கூடிய எல்லா முஸ்லிம்களுடைய மோமின்களுடைய பாவங்களை அல்ல நீ மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் இந்த ஊரை அல்ல நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். நிர்வாகத்தை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். மதரசாக்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். உஸ்தாத்மார்களை கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். இந்த ஊர்ல யா அல்லாஹ் அடுத்த ஊருக்கு யா அல்லாஹ் முன்மாதிரி ஆக்கிறியா அல்லாஹ். முழு உலகத்துக்கும் தீனை சுமந்து செல்லக்கூடிய தாய்களை அல்ல ஒவ்வொரு வீட்டில இருந்து உருவாக்கிறியா அல்லாஹ். சாலிஹான பிள்ளைகளை உருவாக்கிறியா அல்லாஹ். துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை அல்ல நீ உருவாக்கிறியா அல்லாஹ். இந்த மாணவர்களை அல்ல நீ பாதுகாத்திரியா அல்லாஹ். அவர்கள் எல்லா பொருளாதார பிரச்சனை இல்லாம எல்முல நீ அல்ல பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். இந்த மாணவர்களுக்காக நீ பாடுபடக்கூடிய உஸ்தாத்மார்கள் அதே போல பண ரீதியாக பொருள் ரீதியாக உடலால பொருளால பாடுபடக்கூடிய எல்லா தனவந்தர்களையும் இந்த ஊர் மக்களை அல்ல நீ பொருந்திக் கொள்வாயா. பரக்கத்தான ஊராக அல்ல நீ இந்த ஊரை நீ ஆக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மான் எங்கட மௌத்துக்கு பின்னாடி பிள்ளைகளை யாருக்கிட்டையும் கையேந்த வச்சிராதே யா அல்லாஹ். எங்கட மையத்தை யா அல்லாஹ் மோச்சரி வழியா ஹாஸ்பிடல் வழியா சீரழிக்க வச்சிராதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட மௌத்தை யா அல்லாஹ் நல்ல மௌத்தா ஆக்கிறியா அல்லாஹ். நாங்க மௌத்தா போறதன் பின்னால போயிட்டு சேர்ந்து தானேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு கேவலமானதா ஆக்கிறாதே யா அல்லாஹ். நல்ல மௌத்த தாயா அல்லாஹ். கௌபா பார்த்த நிலைமையில மௌத்த தாயா அல்லாஹ். தஹஜ்ஜுடைய நேரத்துல மௌத்த தாயா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கட வாழ்க்கையில நீ பரக்கத் செஞ்சிரியா அல்லாஹ். கடன் இல்லாத மௌத்த தாயா அல்லாஹ். யார்த உள்ளத்தை முடச்ச நிலைமையில மௌத்த தந்துராதே யா அல்லாஹ். எங்கட துஆக்களை யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். துஆக்களை ஏற்றுக்கொள்வாயா அல்லாஹ். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்